உண்மையாவே பிறக்க போற குழந்தையால அம்மா உயிருக்கு ஆபத்துன்னா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. எனக்கு என் அம்மாவும் முக்கியம், என் குழந்தையும் முக்கியம். 2 பேருமே எனக்கு வேணும். அக்கா, உன் குழந்தைக்கு ஒன்னும் ஆகாது, நல்லபடியா பிறக்கும். அம்மாவுக்கும் எதுவும் ஆகாது, தைரியமா இருக்கா. உனக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஏமா ரோகு, நமக்கு பிறக்க போற குழந்தையால யாருக்கு எந்த ஆபத்தும் வராது. இத பாரு, எனக்கு என்னமோ இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு தான் தோணுது. ஜோசியத்தை ஒரு அளவுக்கு தாமா நம்பணும், அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க கூடாது, புரியுதா? ஆமாமா, மாப்பிள்ள சொல்றது கரெக்ட் தான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கூட ஜோசியர்கிட்ட போய் ஜாதகத்தை பார்த்தாரு. அவர் ஜாதகப்படி அவர் இரும்பு தொழில் தான் செய்வார்னு சொல்லியிருக்காரு. ஆனா இன்னைக்கு அவர் ஹோட்டல் தொழில கொடிக்கிட்டு பறந்துட்டு இருக்காரு. சில நேரங்கள்ல சில பேருக்கு ஜோசியங்கள் பழிக்காம போகுமா. உன் வாழ்க்கையில கூட அப்படி நடக்கலாம்ல. அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம், எல்லாம் நல்லதா நடக்கும். அக்கா, நீ தினமும் சாமிய நல்லா வேண்டிக்கும், குழந்தை நல்லபடியா பிறக்கணும், அம்மா உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு. கடவுள் கண்டிப்பா நல்லது செய்வாரு. நீ பயப்படாம தைரியமா இரு. ஆமாமா, உனக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கும். உன் குழந்தைய உங்க அம்மா தூக்கி கொஞ்சம் தான் போறா. அவ உயிருக்கும் எந்த ஆபத்தும் வரப்போறது கிடையாது. இதெல்லாம் நடக்கத்தான் போகுது, நீ ஒன்னும் கவலைப்படாத. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க தம்பி, என்ன பேசணும்? நீங்க வீட்டுக்கு வந்து ஜாதகம் பாத்தீங்கல்ல? ஆமா. இந்த ஜாதகத்துல இருக்கிறது தானே நீங்க சொன்னீங்க. ஏன் தம்பி சந்தேகமா கேக்குறீங்க? இல்ல, உங்களை யாராவது மிரட்டி அப்படி சொல்ல சொன்னாங்களா? தம்பி, அப்படிலாம் யாரும் என்ன மிரட்டல. நீங்க தேவையில்லாம என்ன சந்தேகப்படுறீங்க. ஜாதகத்தை நல்லா கணிச்சு அதுல இருக்கிறத தான் நான் சொன்னேன். இல்ல, எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருந்துச்சு, அதான் உங்களை பார்த்து கேட்டு போலான்னு வந்தேன். தம்பி, என்னைக்கும் நான் பொய்யா ஜாதகம் சொன்னதில்லை. எதனால உங்களுக்கு இப்படி ஒரு சந்தேகம் வந்ததுன்னு எனக்கு தெரியல. இது என் தொழிலை அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. உங்களை அசிங்கப்படுத்துறது என்னோட நோக்கம் இல்லை. எனக்கு சந்தேகம் இருந்துச்சு, அதான் உங்களை கேட்டு போலான்னு வந்தேன். தப்பா எடுத்துக்காதீங்க. என் தொழிலுக்கு என்னைக்கும் நான் துரோகம் பண்ணனதில்லை, எப்போதும் சரியாதான் நடந்திருக்கேன். நீங்க சந்தேகப்பட்டு கேட்டா எனக்கு கோவம் வராதா? தயவு செய்து இங்க இருந்து கிளம்புறீங்களா? மாமா, என்ன மாப்பிள்ள, என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? உங்க முகத்திலே அது மலர்ச்சி தெரியுது. ஆமா மாமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நல்லதாவே நடக்கும்போது சந்தோஷமும் குறையாம தான் மாமா இருக்கும். அப்படி என்னங்க நல்ல விஷயம் நடந்தது சொன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல. ரோகு, நான் ஹோட்டல்ல வேலை செய்யறத பார்த்து சகலதான், நீங்க ஏன் ஹோட்டல்ல வேலை செய்றீங்க, சொந்தமா ஹோட்டல் ஒண்ணு வச்சு நடத்தலாமேன்னு பேங்க்ல லோன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு. அந்த லோன் இப்ப சாங்ஷன் ஆயிடுச்சு. அப்படியா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆனா லோனுக்கு அப்ளை பண்ண விஷயத்த நீங்க சொல்லவே இல்லையே. சிச்சி, சொல்லக்கூடாதெல்லாம் ஒண்ணும் இல்ல ரோகிணி, எல்லாம் ஓகே ஆனதும் சொல்லலான்னு இருந்தேன். நீங்க சொன்னதெல்லாமே நல்ல விஷயம் தானே மாப்பிள்ள. அப்புறம் என்ன, சட்டப்புன்னு ஒரு நல்ல இடத்த பார்த்து ஹோட்டல் ஆரம்பிச்சிட வேண்டியதானே? மாமா, அந்த சிரமத்தையும் சகல எனக்கு கொடுக்கல. அவரே ஒரு பழைய ஹோட்டலை பார்த்து ஏற்பாடும் பண்ணிட்டாரு. பழைய ஹோட்டலா? ஏன் புதுசா ஆரம்பிக்கலாமே? ஐயோ, அது இல்ல ரேவதி, பழைய ஹோட்டல்லாம் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. நல்ல நிலைமையில இருக்கிற ஹோட்டலுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்கிற ஒரு ஹோட்டல் தான் அது. அதுவும் இல்லாம அது ஒரு மெயினான இடத்துல இருக்கு. நாம புதுசா ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு அதை டெவலப் பண்றதை விட ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கிற ஒரு ஹோட்டலை வாங்கி ரன் பண்றது ரிஸ்க் ரொம்ப கம்மி. மாப்பிள்ள, நீங்க சொல்றது எல்லாமே பிளஸ் பாயிண்ட் தான். நம்ம சின்ன மாப்பிள்ள எதை பண்ணாலும் நல்லா யோசிச்சு தான் பண்ணுவாரு. மாமா, தொழிலதிபர் ஆக போறீங்க, வாழ்த்துக்கள். சுவாதி, இப்பதான் சின்னதா ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன். எல்லாம் கடவுளோட ஆசீர்வாதம், நல்லபடியா நடக்கணும்.
குழந்தை பிறக்க போற நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல தொழில் அமைஞ்சு போச்சு. ரொம்ப சந்தோஷம் மாப்ள. அண்ணா அம்மா தப்பா தானேப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. எங்களுக்கு குழந்தை பிறந்தா அவங்க உயிருக்கே ஆபத்துன்னு தானே நினைச்சிட்டு இருக்காங்க. ஜோசியரும் இப்போ அதை தானே சொல்லிட்டு போயிருக்காரு. அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காதம்மா, விடு. இது எல்லாத்தையும் மேல இருக்கிற கடவுள் பார்த்து பாரு. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு மத்த வேலையெல்லாம் பாரு. மாப்பிள, இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். பெரிய மாப்பிளைக்கு ஒரு நல்ல தொழில் அமைச்சு கொடுத்து அவரும் வாழ்க்கையில உயர்றதுக்கு எல்லா விஷயங்களும் செஞ்சு கொடுத்துருக்கீங்க. அவர் என் சகல மாமா, எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி. அவருக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறேன்? மாப்பிள, நீங்க சொல்றத கேட்கறப்போ எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு மாப்பிள. நீங்க 2 பேரும் எப்பவுமே இதே போல ஒத்துமையாவே இருக்கணும். கண்டிப்பா இருப்போம் மாமா. ரோஹிணி,